வணக்கம். முக்கிய செய்திகள். கள்ளக்குறிச்சி சம்பவம். ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த 5 பேர் குணமடைந்து வீடு திரும்பினர். 4 பேருக்கு தொடர்ந்து தீவிர சிகிச்சை. கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் சுற்றித் திரிந்த 4 பேர் கைது. வழிப்பறியில் ஈடுபட முயன்றது அம்பலம். புதுச்சேரியில் வெளுத்து வாங்கிய மழை. தற்காலிக பேருந்து நிலையம் குளம் போல் மாறியதால் பயணிகள் அவதி. இனி விரிவான செய்திகள். கள்ளக்குறிச்சியில் கள்ளத்தனமாக விற்கப்பட்ட விஷ சாராயத்தை அருந்தி ஆபத்தான நிலையில் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 17 பேரில் 5 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். கடந்த 19ஆம் தேதி கள்ளக்குறிச்சி மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் கள்ளத்தனமாக விற்கப்பட்ட விஷ சாராயத்தை அருந்தியதில் 165க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டனர். இதில் 56 பேர் உயிரிழந்த நிலையில் கள்ளக்குறிச்சி, சேலம், விழுப்புரம் மற்றும் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு கொண்டு வந்த 20 பேரில் கடந்த 19ஆம் தேதி 3 பேர் சிகிச்சை அளிப்பதற்கு முன்னதாகவே உயிரிழந்தனர். 17 பேருக்கு ஜிப்மரில் பல்வேறு சிகிச்சை பிரிவில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் கள்ளக்குறிச்சியைச் சேர்ந்த சத்யா, பரமசிவம், முருகன், சின்னசாமி, சாரதா ஆகியோர் சனிக்கிழமை மாலையே குணமடைந்த நிலையில் வீடு திரும்பியுள்ளனர். மேலும் 12 பேருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் 4 பேருக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. புதுச்சேரி மாநிலத்தில் மூடி கிடக்கும் ரேஷன் கடைகள் விரைவில் திறக்கப்பட்டு மக்களுக்கு ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும் என புதுச்சேரி மாநில குடிமைப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சாய் சரவணகுமார் தெரிவித்தார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் புதுச்சேரி மாநில குடிமைப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சாய் சரவணன் இன்று சுவாமி தரிசனம் செய்தார். முன்னதாக கோவில் நிர்வாகம் அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளித்தது. அதைத் தொடர்ந்து அமைச்சர் சாய் சரவணகுமார் செய்தியாளர்களிடம் கூறுகையில், புதுச்சேரி முதலமைச்சர் மற்றும் ஆளுநர் அறிவித்தது போல புதுச்சேரி மாநிலத்தில் மூடி கிடக்கும் ரேஷன் கடைகள் விரைவில் திறக்கப்பட்டு ரேஷன் பொருட்கள் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் என்றார். பாரத பிரதமர் நரேந்திர மோடி 3வது முறையாக பிரதமராக வாக்களித்த அனைத்து மக்களுக்கும் நன்றி தெரிவிப்பதாகவும் அமைச்சர் சாய் சரவணகுமார் தெரிவித்துக் கொண்டார். மாண்புமிகு புதுச்சேரி முதலமைச்சர் அவர்கள் சொன்னபடியும் துணைநிலை அவர்கள் ஆளுநர்படியும் பாரத பிரதமருடைய ஆசீர்வாதத்தையும் வெகு விரைவில் ரேஷன் கடைகளை திறந்து அரிசி போடுறதுக்குண்டான பணிகளை துரிதமாக நடக்குது. கண்டிப்பாக செய்வோம். மக்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைவாங்க. நன்றி, வாழ்த்துக்கள். புதுச்சேரியில் இரவு பெய்த கனமழை காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் சனிக்கிழமை மாலை முதல் புதுச்சேரியில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டிருந்தது. இதனிடையே புதுச்சேரி கடற்கரை சாலை, உப்பளம், ராஜ்பவன், நெல்லித்தோப்பு, உருளையன்பேட்டை உள்ளிட்ட அனைத்து நகர பகுதிகளிலும், அதேபோல் சோம்பட்டு, திருக்கனூர், வில்லியனூர், காலாப்பட்டு, சேதராப்பட்டு, கன்னியகோவில், பாகூர் உள்ளிட்ட அனைத்து கிராமப்புற பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது. கடந்த சில நாட்களாக புதுச்சேரியில் வெப்பம் வாட்டி வதைத்து வந்த நிலையில் இந்த மழையின் காரணமாக நகரம் மற்றும் கிராம பகுதிகளில் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதனால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். நீட் தேர்வு முறைகேட்டை கண்டித்து புதுச்சேரி இளைஞர் காங்கிரஸ் சார்பில் அரசு மருத்துவக் கல்லூரி எதிரில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட காங்கிரசார் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். கடந்த மே 5ஆம் தேதி முழுவதும் MBBS, BDS உள்ளிட்ட மருத்துவக் கல்விக்கான இளநிலை நீட் தகுதி தேர்வு நடத்தப்பட்டது. அப்போது பீகார், குஜராத், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் வினாத்தாள் கசிவு முன்னெப்போதும் இல்லாத வகையில் நாடு முழுவதும் 67 மாணவர்கள்
720க்கு 720 மதிப்பெண்கள் பெற்று முதலிடம் பிடித்தது. ஹரியானாவில் ஒரே தேர்வு மையத்தில் தேர்வு எழுதிய 6 பேர் முதலிடம் பெற்றது ஆகிய சம்பவங்கள் நடந்தன. பீகார் போலீசார் மட்டும் நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக இதுவரை 19 பேரை கைது செய்துள்ளனர். அதேபோல் குஜராத், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களிலும் சிலர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் நீட் தேர்வு முறைகேட்டை கண்டித்து அரசியல் கட்சிகள், மாணவர் அமைப்பினர் நாடு முழுவதும் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் நீட் தேர்வு முறைகேட்டை கண்டித்து புதுச்சேரி இளைஞர் காங்கிரஸ் கட்சி சார்பில் கதிர்காமம் பகுதியில் உள்ள இந்திரா காந்தி அரசு மருத்துவமனை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டு நீட் முறைகேட்டை கண்டித்தும் நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தியும் பிரதமர் மோடி மற்றும் மத்திய அமைச்சர்களை கண்டித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பி தங்களது எதிர்ப்புகளை தெரிவித்தனர். புதுச்சேரியில் இருசக்கர வாகனத்தை திருடிய திருடன் அதை ஓட்ட தெரியாமல் இருசக்கர வாகனத்தின் மேல் அமர்ந்து கொண்டு ஒரு காலால் வீதி வீதியாக தள்ளி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி ரெயின்போ நகர் பகுதியைச் சேர்ந்தவர் தீனதயாளன். கார் ஓட்டுநரான இவர் கடந்த 7ஆம் தேதி அன்று புதுச்சேரி விக்டர் சிமானோல் வீதியில் உள்ள சட்டப்பேரவை அருகே அமைந்துள்ள அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் தனது உறவினரை பார்க்க அவரது இருசக்கர வாகனத்தில் வந்துள்ளார். அப்போது இருசக்கர வாகனத்தை அரசு மருத்துவமனை வெளியே வாகன நிறுத்தும் இடத்தில் நிறுத்திவிட்டு உள்ளே சென்று உறவினரை பார்த்துவிட்டு வெளியே வந்தபோது தனது இருசக்கர வாகனம் மாயமாகி இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அவர் இதுகுறித்து பெரியகடை காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தார். இதையடுத்து அந்த வாகனத்திற்கு இன்சூரன்ஸ் இல்லாத காரணத்தால் போலீசார் வழக்கு பதிவு செய்யாமல் அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்தனர். அதில் 40 வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவர் அரசு மருத்துவமனையிலிருந்து தீனதயாளன் வாகனத்தில் மேல் அமர்ந்து கொண்டு ஒற்றை காலால் வாகனத்தை தள்ளி கொண்டு செல்வது பதிவாகியிருந்தது. அதைத் தொடர்ந்து மற்ற வீதிகளில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களை பார்த்தபோதும் அவர் அதேபோல் வாகன இருக்கை மேல் அமர்ந்து கொண்டு தனது காலால் தள்ளி செல்லும் காட்சிகளே பதிவாகியிருந்தன. இதில் அவருக்கு வாகனம் ஓட்ட தெரியாமல் அதன் மேல் அமர்ந்து தள்ளிக்கொண்டே திருடி செல்வது தெரியவந்தது. தொடர்ந்து அவரை குறித்து விசாரித்த போலீசார் அவரை தீவிரமாக தேடி வருகின்றனர். மேலும் இந்த கண்காணிப்பு கேமரா காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது. பஞ்சாப் மாநிலத்தில் தேசிய அளவில் நடைபெற்ற ஜூனியர் பிரிவுகளுக்கான வலுதூக்கும் போட்டியில் புதுச்சேரியை சேர்ந்த மாணவன் பிரஜன்ராஜ் வெள்ளிப் பதக்கம் பெற்று பெருமை சேர்த்துள்ளார். ஜூன் மாதம் 16 முதல் 21 தேதி வரை பஞ்சாப் மாநிலம் பட்டேலா பகுதியில் கடந்த 16 தேதி முதல் 21 தேதி வரை அகில இந்திய சப் ஜூனியர் பிரிவுகளுக்காக வலுதூக்கும் போட்டி நடைபெற்றது. போட்டியில் புதுச்சேரி மாநிலம் சார்பில் அமலோற்பவம் பள்ளியில் படிக்கும் மாணவன் பிரஜன்ராஜ் கலந்து கொண்டு 59 கிலோ எடைப்பிரிவில் வெள்ளிப் பதக்கத்தை வென்று புதுச்சேரிக்கு பெருமை சேர்த்தார். இந்நிலையில் டே பிரேக்கர் ஜிம்மில் பயிற்சி பெற்ற வெள்ளிப் பதக்கம் வென்ற மாணவன் பிரஜன்ராஜ் புதுச்சேரிக்கு வந்த நிலையில் அவருக்கு மாலை, சால்வை மற்றும் அணிவித்து இனிப்புகளை ஊட்டி உற்சாக வரவேற்பு அளித்தனர். புதுச்சேரியில் இரவு பெய்த மழையின் காரணமாக தற்காலிக பேருந்து நிலையம் குளம் போல் மாறியது. மேலும் சேரும் சகதியுமாக இருந்ததால் பயணிகள் மிகவும் அவதிக்குள்ளாகினர். புதுச்சேரி மறைமலையடிகள் சாலையில் உள்ள புதிய பேருந்து நிலையத்திலிருந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகள், பிற மாநிலங்கள் மற்றும் உள்ளூர் பேருந்துகள் என அனைத்து பேருந்துகளும் இயக்கப்பட்டு வந்தன. இதனிடையே ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 31 கோடி ரூபாய் செலவில் பேருந்து நிலையத்தை நவீனப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் இப்பணிகள் காரணமாக பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்துகளை இயக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. எனவே பணிகள் முடியும் வரை புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள AFT மைதானத்தில் தற்காலிக பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டு கடந்த 16 தேதி முதல் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் சனிக்கிழமை இரவு சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த மழையின் காரணமாக தற்காலிக பேருந்து நிலையமான AFT மைதானம் முழுவதுமாக மழைநீர் தேங்கி குளம் போல் காட்சியளித்தது. மேலும் சேரும் சகதியுமாக இருந்ததால் பயணிகள் மிகவும் சிரமத்திற்குள்ளாகினர்.
புதுச்சேரி மாநில சமூக பேரமைப்பு கூட்டமைப்பின் தலைவர் மற்றும் ஓய்வு பெற்ற முன்னாள் காவல்துறை அதிகாரி இளங்கோவனின் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநில சமூக பேரமைப்பு கூட்டமைப்பின் தலைவர் மற்றும் ஓய்வு பெற்ற முன்னாள் காவல்துறை அதிகாரி இளங்கோவன் அவர்களின் 71வது பிறந்தநாள் விழா லாஸ்பேட்டை எலைட் கிக் பாக்ஸிங் அகாடமி அரங்கத்தில் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. சிறப்பான முறையில் சமூக சேவைகள் செய்து வரும் காவல்துறையினர் மற்றும் இளைஞர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் விழாவில் பல்வேறு விருதுகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியை முன்னாள் எல்லை பாதுகாப்பு படை வீரர் மற்றும் தேசத்தந்தை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மக்கள் சேவை மைய தலைவர் டாக்டர் சசிகுமார் தலைமை தாங்கினார். சமூக பேரமைப்பு கூட்டமைப்பின் மகளிர் அணி தலைவி டாக்டர் கலைவாணி கணேசன் மற்றும் ஆலோசகர் டாக்டர் வினோத்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளர்களாக புதுச்சேரி மாநில சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம், கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் கலிய பெருமாள், புதுவை தமிழ்ச்சங்க தலைவர், கலைமாமணி விருது பெற்ற முத்து, ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி மற்றும் நலசங்கத்தின் தலைவர் துளசிங்கம், பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் டாக்டர் வெற்றி செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு பல்வேறு துறைகளில் சமூக பணி சிறப்பான முறையில் செய்து வரும் சேவகர்களுக்கு விருதுகளை வழங்கி சிறப்புரையாற்றினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மைய ஆலோசகர் அருள், ஓய்வு பெற்ற காவல்துறை நலச்சங்க துணை ஆய்வாளர் குருமூர்த்தி, ஆய்வாளர் சுந்தர், சமூக சேவகர் மகேந்திரன், அப்பர் சிறுதொண்டர் ஆறுமுகம், பொறுப்பாளர்கள் அசோக் மற்றும் கிருஷ்ணராஜ் ஆகியோர், திருமதி செல்வி அவர்கள், சத்யா அவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்து சிறப்பித்திருந்தனர். இறுதியாக டாக்டர் ராஜேஸ்வரி அவர்கள் நன்றி தெரிவித்தார். பாரதிய ஜனசங்கத்தின் நிறுவன டாக்டர் ஷாம் பிரசாத் முகர்ஜி நினைவு தினம் ஊசுடு தொகுதி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. ஊசுடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் குடிமைப்பொருள் வழங்கல் துறை மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய் சரவணகுமார் ஆணைக்கிணங்க தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜனின் வழிகாட்டுதலின்படி தொகுதி தலைவர் ஐயனார் ஏற்பாட்டில் பாரதிய ஜனசங்கத்தின் நிறுவனர் ஷாம் பிரசாத் முகர்ஜி நினைவு தினம் ஊசுடு தொகுதிக்குட்பட்ட 10 கண்ணு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. பாரதிய ஜனதா கட்சியின் தாய் இயக்கமாக இருந்தது பாரதிய ஜனசங்கம். இந்த சங்கத்தை நிறுவியவர் ஷாம் பிரசாத் முகர்ஜி. அவரது நினைவு தினம் பாரதிய ஜனதா கட்சியினரால் அனுசரிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஷாம் பிரசாத் முகர்ஜி உருவப்படத்திற்கு அக்கட்சியின் தொகுதி தலைவர் ஐயனார் தலைமையில் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் பொதுச் செயலாளர் முத்தாலு முரளி, சிவசங்கர் உட்பட கேந்திர பொறுப்பாளர்கள், கிளை தலைவர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், கட்சி நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு அலங்கரிக்கப்பட்டிருந்த திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி கோவிந்தசாலை கல்வே பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் ஆலயத்தில் ஆனி மாத பௌர்ணமியை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். புதுச்சேரி கோவிந்தசாலை ஜெயராம் ஹோட்டல் எதிரே கல்வே பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பேஸ்வரர் ஆலயத்தில் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் சனிக்கிழமை ஆனி மாத பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனையும் காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். மேலும் இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு உபயதாரராக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவாவின் குடும்பத்தினர் செய்திருந்து பூஜையில் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தொடர்ந்து 30 ஆண்டுகளாக தொண்டு செய்து வரும் ராஜேஷ் நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பிறந்தநாளையொட்டி காரைக்காலில் மும்மத தலங்களில் அவரது ரசிகர்கள் சிறப்பு வழிபாடு நடத்தினர். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயின் 50வது பிறந்தநாளை முன்னிட்டு காரைக்கால் மாவட்டம் நிரவி திருப்பட்டினம் தொகுதியில் மும்மத தலங்களிலும் தொகுதியின் சார்பாக வழிபாடு நடைபெற்றது. ஜே.கே. பிரேம் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வழக்குரைஞர் பொன்முருகன், சமூக சேவகர் பாபு, அக்கரை வட்ட முருகானந்தம் உள்ளிட்ட ஏராளமான தமிழக வெற்றிக் கழக பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு தளபதி ஜோசப் விஜய் நீடூடி வாழ மும்மத தலங்களிலும் பிரார்த்தனை செய்தனர்.
மீண்டும் முக்கிய செய்திகள். கள்ளக்குறிச்சி சம்பவம். ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த 5 பேர் குணமடைந்து வீடு திரும்பினர். 4 பேருக்கு தொடர்ந்து தீவிர சிகிச்சை. கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் சுற்றித் திரிந்த 4 பேர் கைது. வழிப்பறியில் ஈடுபட முயன்றது அம்பலம். புதுச்சேரியில் வெளுத்து வாங்கிய மழை. தற்காலிக பேருந்து நிலையம் குளம் போல் மாறியதால் பயணிகள் அவதி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.